பைபிள்னா நமக்கு பொதுவா என்ன ஞாபகம் வரும்? ஒரு ஆன்மீக வழிகாட்டி, ஒரு புனித நூல் இல்லையா? ஆனா அதே பைபிள் செல்வத்தை உருவாக்குறதுக்கான ஒரு படிப்படியான வரைபடமா, ஒரு ப்ளூ பிரிண்டா இருந்தா எப்படி இருக்கும்? வாங்க, அந்த பழைய பக்கங்கள்ல மறைஞ்சிருக்கிற நிதி ரகசியங்களை நாம ஒன்னொன்னா திறந்து பார்க்கலாம். நீங்க எப்போவாது இப்படி யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நீங்க ஜெபம் பண்றீங்க, விரதம் இருக்கீங்க, ஆனா உங்க பேங்க் பேலன்ஸ் மட்டும் அப்படியே தான் இருக்கு. பக்கத்துல இருக்கிறவங்க அடுத்தடுத்து சொத்து வாங்கும்போது நான் மட்டும் எங்க தப்பு பண்றேன் அப்படின்னு ஒரு கேள்வி மனசுக்குள்ள வருதா? ஒருவேளை இதுக்கான பதில் நாம தேடாத ஒரு இடத்துல இருக்கலாம். இங்கதான் ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. பைபிள்ல பணம் மற்றும் உடைமைகளை பத்தி 2300க்கும் அதிகமான தடவை பேசப்பட்டிருக்கு. யோசிச்சு பாருங்க, இது விசுவாசம் மற்றும் ஜெபத்தை பத்தி பேசினதை விட அதிகம். இதுக்கு என்ன அர்த்தம்? கடவுள் நம்ம பணத்தை சரியா புரிஞ்சுக்கணும்னு விரும்புறாரே தவிர அத கண்மூடித்தனமா துரத்தணும்னு சொல்லல. ஒருவேளை உங்க ஜெபத்துக்கான பதில் ஏற்கனவே உங்க கையில இருந்தா, உங்க படுக்கையற டேபிள்ல தூசு படிஞ்சு கிடக்கிற அதே புத்தகத்துல உங்களுக்கான நிதி வரைபடம் இருந்தா, ஆமாங்க, நாம அத ஒரு ஆன்மீக கண்ணோட்டத்துல மட்டுமே பார்த்துட்டு அதுல இருந்த நடைமுறை பக்கத்தை கவனிக்காம விட்டுருக்கலாம். ஒரு முக்கியமான அடிப்படைய நம்ம புரிஞ்சுக்கணும். உபாகமம் 8:18 என்ன சொல்லுதுன்னா, கடவுள் நமக்கு பணத்தை மூட்டை கட்டி தரமாட்டாரு, ஆனா அந்த பணத்தை உருவாக்குற திறனை தர்றாரு. அதாவது அவர் நமக்கு சக்தியையும் வாய்ப்புகளையும் கொடுக்கறாரு. அதை சரியா பயன்படுத்தி செயல்பட வேண்டியது நம்மளோட பொறுப்பு. சரி, வாங்க அந்த நிதி வரைபடத்தோட முதல் பகுதிக்குள்ள போகலாம். செல்வத்திற்கு தயாராகுதல். பணம் நம்ம கைக்கு வரத்துக்கு முன்னாடியே நாம செய்ய வேண்டிய சில முக்கியமான அடித்தள வேலைகள் இருக்கு. செல்வத்தை உருவாக்குறதுக்கு 2 முக்கியமான அஸ்திவார கற்கள் இருக்கு. இத கண்டிப்பா செஞ்சே ஆகணும். முதல் விஷயம், உங்க கத்திய தீட்டுங்க. அதாவது மத்தவங்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு திறமைய வளர்த்துக்கோங்க. 2வது, எறும்பு மாதிரி சுறுசுறுப்பா உழைக்கணும். இந்த 2ம் இல்லாம மேல எந்த கட்டடத்தையும் கட்ட முடியாது. நீங்க செய்யற வேலையில ஒரு திறமைசாலியா இருந்தீங்கன்னா வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இதத்தான் நீதிமொழிகள் சொல்லுது. திறமையுள்ளவன் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான்னு. இன்னைக்கு யூடியூப், ஆன்லைன் கோர்ஸ்கள்னு திறமைய வளர்த்துக்க 1000 வழிகள் இருக்கு. யோசிச்சு பாருங்க, மொக்கையான கோடரிய வச்சு ஒரு மரத்தை ஈஸியா வெட்ட முடியுமா? நிறைய பேர் அவங்களோட சோம்பேறித்தனத்துக்கு நான் கடவுளுக்காக காத்திருக்கேன்னு ஒரு ஆன்மீக சாயம் பூசுவாங்க. ஆனா யாக்கோபு 2:26 ரொம்ப தெளிவா சொல்லுது, செயல் இல்லாத நம்பிக்கை செத்து போனதுக்கு சமம்னு. அந்த விதவையோட கதை ஞாபகம் இருக்கா? கடவுள் எண்ணெய பெருக செஞ்சாரு, ஆனா பாத்திரங்களை சேகரிச்சு ஊத்துற வேலைய அவதான் செய்ய வேண்டியிருந்தது. உங்க செயல்பாடுதான் உங்க நம்பிக்கையோட உண்மையான அடையாளம். ஓகே, ஃபவுண்டேஷன் போட்டாச்சு. இப்போ நாம 2வது பகுதிக்கு போகலாம். உங்க வளங்களை நிர்வகிப்பது. பணத்தை சம்பாதிக்கிறது ஒரு பகுதிதான்னா அதை சரியா கையாள்றதுதான் அசல் சவாலே. ஆச்சரியமா இருக்கா? ஆமா, இயேசுவே பட்ஜெட்டோட முக்கியத்துவத்தை சொல்லிருக்காரு. லூக்கா 14:28ல ஒரு கோபுரத்தை கட்டுறதுக்கு முன்னாடி அதோட செலவு கணக்கு பார்க்க சொல்றாரு. நீங்களும் அடுத்த 30 நாளைக்கு நீங்க பண்ற ஒவ்வொரு சின்ன செலவையும் எழுதி வைங்க. உங்களுக்கே தெரியும் உங்க பணக்கசிவு எங்க இருக்குன்னு. பைபிள் கடனை பத்தி ரொம்ப கடுமையா பேசுது. கடன் வாங்குறவன் கடன் கொடுக்கறவனுக்கு அடிமைன்னு சொல்லுது. யோசிச்சு பாருங்க, நீங்க கட்டுற ஒவ்வொரு இஎம்ஐயும் உங்க எதிர்கால வருமானத்தை இன்னிக்கே இன்னொருத்தருக்கு அடிமையா எழுதி கொடுக்கற மாதிரி தான். மத்தவங்களோட செல்வத்தை நாம வளர்த்து விட்டு நம்ம செல்வத்தை எப்படி உருவாக்க முடியும்? அப்போ இந்த கடன்கிற அடிமைத்தனத்திலேருந்து வெளியே வர பைபிள் சொல்ற போர் திட்டம் என்ன? அதுக்கு பேரு டெட் ஸ்னோபால் முறை. முதல்ல உங்க எல்லா கடன்களையும் சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் லிஸ்ட் போடுங்க. மத்த எல்லா கடனுக்கும் மினிமம் பணத்தை மட்டும் கட்டுங்க. உங்க முழு கவனத்தையும் கையில இருக்கிற எக்ஸ்ட்ரா பணத்தையும் வச்சு இருக்கிறதுலே சின்ன கடனை முதல்ல அடிச்சு நொறுக்குங்க. அந்த சின்ன கடன் முடிஞ்சதும் கிடைக்கிற ஒரு மன உந்துதல் இருக்கு பாருங்க, அது செம்மையா இருக்கும். அப்புறம் அந்த சின்ன கடனுக்காக நீங்க கட்டுன மொத்த பணத்தையும் எடுத்து அடுத்த கடனை அட்டாக் பண்ணுங்க. இப்படி பனிப்பந்து உருளுற மாதிரி உங்க வேகம் அதிகமாகி எல்லா கடன்களும் சீக்கிரமே காணாம போயிடும். செல்வத்தை அடைய 2 வழிதான் இருக்கு. ஒன்னு, குறுக்கு வழியில சீக்கிரமா பணக்காரர் ஆகணும்னு நினைக்கிறது. இன்னொன்னு, பொறுமையா சிறுக சிறுக சேமிக்கிறது. பைபிள் ரொம்ப தெளிவா சொல்லுது, நேர்மையற்ற வழியில வர்ற பணம் காத்துல கரைஞ்சிடும். ஆனா சிறுக சேர்க்கிறவன் அதை வளரச் செய்வான். தாளந்துவோமையும் இதேதான் நமக்கு சொல்லுது. கடவுள் பெருக்கத்தை தான் எதிர்பார்க்கிறார், புதைக்கிறத இல்ல. இப்போ நாம 3வது பகுதிக்கு வந்துட்டோம். உங்ககிட்ட இருக்கிறத வளர்க்கிறது. சம்பாதிச்சு சேமிச்சு கடனும் அடைச்சாச்சு. இப்போ அந்த பணத்தை நமக்காக வேலை செய்ய வைக்கிற நேரம். உங்க எல்லா முட்டைகளையும் ஒரே கூடையில வைக்காதீங்கன்னு இன்னைக்கு ஃபினான்ஷியல் அட்வைசர் சொல்றாங்க இல்லையா? இந்த ஆலோசனைய ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே சாலமன் சொல்லிட்டாரு.
பிரசங்கி 11:2ல 7 ஏன் 8 வழிகள்ல முதலீடு செய், ஏன்னா நாளைக்கு என்ன ஆபத்து வரும்னு உனக்கு தெரியாதுன்னு சொல்றாரு. ஒரு தொழில் பாதிக்கப்பட்டாலும் மத்தவை உங்களை காப்பாத்தும். இதுக்கு பைபிள்லேந்தே ஒரு சூப்பரான உதாரணத்தை பார்க்கலாம். நீதிமொழிகள் 31ல வர்ற அந்த பெண் அவங்களோட வருமானத்தை பல வழிகள்ல பிரிச்சிருந்தாங்க. அவங்க ரியல் எஸ்டேட், விவசாயம், துணி உற்பத்தி, மொத்த வியாபாரம்னு 4 வெவ்வேறு தொழில்களை செஞ்சாங்க. இதுதான் ஒரு பெர்ஃபெக்டான டைவர்சிஃபைடு இன்கம் போர்ட்ஃபோலியோ. நாம இப்போ கடைசி மற்றும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 4, உங்க எதிர்காலத்தை பாதுகாத்து கொள்ளுதல். செல்வத்தை உருவாக்குறது கஷ்டம்னா அதை தக்க வச்சுக்கிறது அதை விட கஷ்டம். அதுக்கு நமக்கு ஞானமும் சில நல்ல குணங்களும் தேவை. தன்னடக்கம், அதாவது செல்ஃப் கண்ட்ரோல். உங்க பணத்தை சுத்தி நீங்க கற்ற ஒரு மதில் சுவர் மாதிரி. அந்த சுவர் இல்லைன்னா நீங்க சம்பாதிச்சதெல்லாம் திடீர்னு ஒரு ஃபோன் வாங்கணும்னு தோணும், இல்ல ஒரு ஆடம்பர செலவு பண்ண தோணும். இப்படி சின்ன சின்ன விஷயத்துல கரைஞ்சு போயிடும். தேவையில்லாத ஒரு விஷயத்துக்கு இல்லைன்னு சொல்றது உங்க எதிர்காலத்துக்கு ஆம்னு சொல்றதுக்கு சமம். இது ஒரு ஆன்மீக போர்னே சொல்லலாம். ஞானிகளோட நடந்தா ஞானி ஆயிடுவன்னு நீதிமொழிகள் சொல்லுது. சிம்பிளா சொன்னா, நீங்க யாரோட பழகுறீங்களோ அவங்கள மாதிரி தான் ஆவீங்க. அதனால பண விஷயத்துல உங்களை விட அனுபவம் வாய்ந்த வழிகாட்டிகளை தேடுங்க. டேவ் ராம்சி மாதிரி நிபுணர்கள் கிட்ட இருந்தோ, இல்ல score.org மாதிரி இலவசமா பிசினஸ் ஆலோசனை பண்றவங்க கிட்ட இருந்தோ கத்துக்கோங்க. வெற்றி பெற்றவங்களோட வழியில நடக்கிறது நம்ம பயணத்தை ரொம்பவே சுலபமாக்கும். எல்லாத்துக்கும் மேல ரொம்ப முக்கியமானது நேர்மை. நேர்மையற்ற வழியில வர்ற பணம் நிக்கவே நிக்காதுன்னு பைபிள் திரும்ப திரும்ப எச்சரிக்குது. உங்க நல்ல பேர் தான் உங்க உண்மையான சொத்து. அது உங்க பேங்க் பேலன்ஸை விட ரொம்ப மதிப்புமிக்கது. நேர்மையின் மேல கட்டப்படுற செல்வம் மட்டும்தான் தலைமுறைகளை கடந்து நிக்கும். இந்த முழு விளக்கத்தோட மையச்செய்தி இதுதான். கடவுள் உங்க விருப்பங்களை நிறைவேத்துறதில்ல, அவர் உங்க கீழ்ப்படிதலுக்கு தான் வெகுமதி தர்றார். அவர் உங்களுக்கு திறமைய கொடுத்திருக்காரு, மழையையும் வெயிலையும் கொடுத்திருக்காரு. ஆனா விதைய விதைக்க வேண்டியது அது உங்க வேலைதான். நீங்க சபிக்கப்பட்டவங்களும் இல்ல, மறக்கப்பட்டவங்களும் இல்ல. இத்தனை நாளா நீங்க ஒரு நிதி வரைபடத்தை கையில வச்சுக்கிட்டு அதை பின்பற்றாம இருந்திருக்கீங்க. இந்த வரைபடம் ஒருபோதும் மறைக்கப்படல. இப்போ கேள்வி இதுதான், அந்த வரைபடத்தோட அடுத்த பக்கத்தை திருப்ப நீங்க தயாரா?